நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதிலே we are happy to meet you நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். and glad to meet you through this online. ஒவ்வொரு நாளும் In our day-to-day life, நம்மை தேவன் சந்திக்க விரும்புகிறார். God is happy to meet you. நமக்கு அநேக நேரங்கள் இருந்தாலும் கூட, Even though we have many hours in a day, அநேக வேலைகளால், many works, அநேக விதமான சூழல் நிமித்தமாக due to many situations, தேவனோடு நேரத்தை செலவிட நாம் யோசிக்கின்றோம். we are not able to have relationship with God. அதனால்தான் இந்த 7 நிமிடத்தை எனக்குள்ளே தேவன் உணர்த்தி இந்த ஊழியத்தை செய்யும்படியான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். For that reason, God instructed me to do the 7 minutes ministry. நீங்கள் இதில் பங்கேற்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். I am believing you will partake in this ministry. நிச்சயமாகவே இதிலே பல மாற்றங்களை பார்ப்பீர்கள். Surely you will experience many changes in your life. அற்புதங்களை பார்ப்பீர்கள். You will experience miracles in your life. நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருக்க பிரியப்படுகிறார். God is happy to be with you for this entire day. நாம் தான் விலகி இருக்கிறோம். Many times we have been running far away from God. காரணம் வேலை பளு, Reason our workload. அநேக நிகழ்ச்சிகள், Many times we have been held up with other அநேக things. உறவோடு பழக முடியாத நேரத்துக்காக நாம் செலவிட வாஞ்சிக்கின்றோம். Spending time with our friends and others. தேவனோடு செலவிட யோசிக்கின்றோம். But we are not able to spend time with God. அதற்காக தான் ஒரு குறுகிய ஒரு 7 நிமிடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். For that reason, God has given us this time. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே As when Lord Jesus Christ lives on this earth, சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், He looked on to His disciples and said to him, நீங்கள் உபத்திரவத்திற்கு தப்பிக்கும்படியாக 1 மணி நேரமாவது ஜெபிக்கும்படியாக சொல்கிறார். aren't you able to pray for 1 hour from deliverance? சோதனைக்கு உட்படாதபடிக்கு Not to held up in problems. ஜெபிக்க சொன்னார். He told them to pray, ஆனால் அவர்களோ but them, அவர்கள் சோர்வு நிமித்தமாக தூங்குவதாக பார்க்க முடியும். but due to the lack of interest, they slept. அதுபோல் இன்றைக்கு நமக்கு நேரங்கள் கொடுத்தாலும் கூட Like the same manner, when we have the entire day, வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். the time is going very speedily. அதனால் Due to இந்த that, 7 நிமிடத்தை கொடுத்திருக்கிறார். God has given this 7 minutes to நாம் கடந்த நாட்களில் தியானித்த வண்ணமாக as we look on the yesterday. தம்மை அறிந்தவர்களை, தம்மை நம்பினவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். Whoever trusts in Him, searches Him, God knows them. ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். He searches them and understands them. சொல் பிறப்பதற்காக அறிந்திருக்கிறார். What before we speak, He understands us. தேவ மகிமையை இதன் மூலமாய் பார்த்தோம். We can able to understand God's glory through it. தேவனுடைய வல்லமை இதன் மூலமாய் பார்த்தோம். We can able to understand God's power through it. இந்த வேளையிலும் கூட In this time also, இன்னும் நம்மை குறித்து விளங்கிக் கொள்ள let us understand ourselves more deeply. சங்கீத புத்தகம் Psalms, 46ஆம் சங்கீதம் Psalm 46, 10ஆம் வசனம், verse 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Be still and know that I am God. I will be exalted among the heathen. I will be exalted in the earth. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். I will be exalted among the heathen. பூமி முழுமையாக உயர்ந்திருக்கிறவராய் இருக்கிறார். I will be exalted in the earth. என்று சொன்னால் Reason, பூமியும் அதன் குடிகளும் அவருடையது. the heavens and the earth belongs to the Lord. அவர் உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டிகராய் இருக்கிறார். He is a God who created this entire world. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our lives, சங்கீதக்காரன் சொல்கிறார், this psalmist is saying, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். be still and know that I am God. தேவனை அறிவதற்கான வழி என்ன? What is the way to know God? தேவனை புரிவதற்கான வழி என்ன? What is the way to understand இங்கே God? விளக்கமாய் சொல்லப்படுகிறது. This verse says very நீங்கள் clearly, அமர்ந்திருந்து. be still. இன்றைக்கு நாம் ஆவேசப்படுகிறோம், Today we are getting more enthusiasm. ஆத்திரப்படுகிறோம், We are getting more and more anger. கலக்கம் அடைகிறோம், We are getting depressed easily. குழப்பம் அடைகிறோம். Confusion easy. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, But this verse நீங்கள் says, அமர்ந்திருந்து be still நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். and know that I am God. அவரே வழியும், He is the way. அவரே சத்தியமும், He is the truth. அவரே ஜீவனுமாய் இருக்கிறார். He is life. அவரை அல்லாமல்
without him, பிதாவை பார்க்க முடியாது, no one can able to go to God. பரலோகத்தை பார்க்க முடியாது, No one can able to go to heaven. வெளிச்சத்தை பார்க்க முடியாது, No one can see light. நித்திய வாழ்க்கையை பார்க்கவே முடியாது. No one can able to see everlasting life. அவரை அறிய வேண்டும் என்று சொன்னால் To understand him, அமர்ந்திருந்து be still நம் வாழ்க்கையிலே in our lives. பிரச்சனை மத்தியிலே அமர்ந்திருந்து, In between all your problems, வேதனை மத்தியிலே அமர்ந்திருந்து, between all of your situations, துக்கத்தின் மத்தியிலே அமர்ந்திருந்து, in between all of your sadness, போராட்டத்தின் மத்தியிலே அமர்ந்திருந்து, in between all of your anxieties, இந்த அமர்கிற அனுபவம் என்பது be still. பொறுமையை காண்பிக்கிறது. It will reveal a patience in you. இந்த அனுபவத்தில் நாம் செல்லும் பொழுது When we walk through this தேவனை experience, அறிய முடியும். we can able to understand God. காரணம் Reason, அவரை காண முடியாது, Bible says we cannot able to see அவரை God. பார்க்க முடியாது. No one can able to see God. அமர்ந்திருந்தால் When we be still, அவரை அறிய முடியும். we can able to know him. அமரமுடைய ஒப்பு கொடுப்போமா? Let us be still, we have experience. இரக்கமுள்ள பிதாவே, Dear gracious Father, தயவுள்ள தேவனே, compassionate Lord, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you, Lord. எங்களை உம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக, Lord, you are happy to be with எங்களோடு us. இருக்கும்படியாக You are happy to be with us. விரும்புவதற்காய் நன்றி. Thank you, Lord. It's your delight. அதற்காக தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன். Thank you for revealing such words to us. வேத வசனம் என்பது As the scriptures all, எங்களோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறீர். it is God speaking us through. நீர் பேசுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், Lord, we are nothing, for you are spoken to எங்கள் us. அருகில் வந்து பேசுகிறீர், For you are coming near us and speaking to us. எங்கள் மனதில் வந்து பேசுகிறீர். You are speaking in our hearts. ரோஷாந்தாரா பாபா, Thank you, Lord. எங்களுக்குள்ளே உணர்கிறோம். We are experiencing ourselves. எனக்குள்ளே பேசுவதை உணர்கிறேன். I am experiencing God speaking to me. நமக்குள் பேசுவதை உணர்வோமா? Let us believe God is speaking to us. பேச பேச As the Lord speaks, உம்மை அறிய முடியும் ஐயா. we can able to understand you, Lord. அறிந்தால் வெற்றி, When we understand you, it will bring victory in our life. அறிந்தால் ஜெயம், When we believe in you, it will bring victory. அறிந்தால் சுகம் அப்பா. When we understand, it will bring a healing to our body. அறிய இறங்கி வருவதற்காய் நன்றி. Thank you for revealing yourself to us. நன்றியோடு கூட துதிக்கிறோம். Thank you, Lord, for ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்க போறீங்க. help us to lead a victorious life. ஆசீர்வதி. Bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.